ஸோ சரி அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொன்னு எதிர்பார்த்திருப்பார் போல ஸ்டாலின் அவர்கள். என்ன விஜய் பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா, ஒருத்தர் அப்படியே அந்த கிரீஸ்லாம் தடவிருந்தாலும் கூட எகிறி குதிச்சு வந்து விஜய் பார்த்துட்டு, இந்த மாரி கையெடுத்து கும்பிட்டு போனா, நம்மளுக்கு அந்த மாரி யாருமே வரமாட்றாங்களே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். என்ன எவனுமே வரமாட்றான். என்னடா ஓபில கூப்பிட்டு வந்தீங்க? காசு குடுத்து கூப்பிட்டு வந்தீங்க, சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா? நெறைய பேர் வாங்கடா முன்னாடி என்ன பார்க்கணும்னு ஆர்வத்துல வாங்க. விஜய் பார்க்குற மாரியே வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார் போல ஸ்டாலின் அவர்கள். அப்படி யாருமே வரல. பாவம் ஏமாந்துட்டாரு. அடுத்த மாநாடு ட்ரை பண்ணும்போது இது கண்டிப்பா நடக்கும் பாருங்களேன். எவனாவது ஒருத்தன் எகிறி குதிச்சு வந்து ஸ்டாலின் முன்னாடி நின்னு இப்படிம்பான். அது விஜய்க்கு தன்னால நடந்துச்சு. நம்மளுக்கும் நடக்கணும் அப்படின்னு மாரி இந்த மாநாட்டில எதிர்பார்த்திருக்காங்க. நடக்கல. சரி ஓகே அடுத்த மாநாட்டில பார்த்துக்கலாம் அப்படின்னு மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அடுத்த மாநாட்டில இது நடக்கும். சரி இவர் தான் இப்படி வந்து விஜய் பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னா, உதயநிதி சும்மா இருப்பாரா? என்னப்பா நீ வந்து விஜய் காப்பி அடிக்கிற? நான் அடிக்கக்கூடாதா? நீயாவது விஜய் பார்த்து காப்பி அடிச்ச நான் யார் தெரியுமில்ல? நான் விஜயோட தீவிரமான ஃபேனு. விஜயோட ரசிகன். விஜயோட ரசிகனா இருந்து தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். விஜய் வச்சு தான் நான் படம் எடுத்துன்னு ரெட் ஜெயின் மூவிஸை கொண்டு வந்தேன். நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகன். நான் காப்பி அடிக்கக்கூடாதா? என்ன விட்டு நீ மட்டும் காப்பி அடிச்சிரு அப்படின்னு இரு ஃபைனலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாரு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்ல மாட்டேன். விஜய் ரசிகன் உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் விஜய் ஃபேன் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். அது பல மேடைகளில் பல படங்கள் அவரே சொல்லியிருப்பாரு. சினிமாவுக்கு வந்தது காரணம் விஜய் தான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. அதனால விஜய் ரசிகனா அவர் பார்த்தோன்னா இந்த இடத்துல விஜய் பண்ண விஷயத்தை பார்த்தோன்னா பண்ணியிருக்காரு. இது ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஒரு ரசிகனா பாருங்க. விஜய் ரசிகன் விஜய் மாதிரியே பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்க போகுது? இப்போ நம்ம தளபதி ஃபேன். நம்ம தளபதி பண்ணுற மாதிரியே சில விஷயங்களை பண்ணணும்ல. அவருக்கு அந்த ஆசை இருக்கும்ல. என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் ஃபேனுங்கிறத விட்டுற முடியுமா? ஜனநாயகம் 3 படம் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து அவர் பார்க்க போறன்ற தகவலெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு விஜய் ஃபேனா. அப்படி விஜய் ஃபேனா இருக்கக்கூடிய நபர் பார்த்தோன்னா விஜய் பண்ணுறது பண்ணக்கூடாதா? அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கொடுத்து அவர் செல்ஃபி எடுக்கிறாரு. நம்ம தளபதி மாதிரி எடுப்போம் அப்படின்னு அவரும் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதில் என்ன பார்த்தோம்னா நீங்கள் பெரிய குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. எதுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க? விஜய் ஃபேன் பண்ணிட்டு போறாருன்னு விடுங்க. விஜய் ரசிகன் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணனே விஜய் ரசிகன் தான். அதனால நீங்கள் பார்த்தோன்னா அவர் வந்து ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதனால ஸ்டாப் பண்ணிக்கங்க. உதயநிதி ஸ்டாலின் விஜயோட ரசிகன். அதனால அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை நம்ம குறை சொல்ல வேணாம். நல்ல விஷயமா பார்ப்போம். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன விஜய் அவர்களுக்கு தன்னால் கூட்டம் கூடிச்சு இவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு செல்ஃபி வேறு எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தரும் கத்த மாட்டாங்க. சும்மா அவங்க பாட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இதில் செல்ஃபி வேறையா சீக்கிரம் எடுத்து விடியா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வெளியே கோட்டரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போய் அண்ணா செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் சில பேர் காண்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. காப்பி பேஸ்ட் சொல்ல வேணா விஜய் ஃபாலோ பண்ணியே விஜயோட ரசிகன் உதயநிதி அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது.